ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, 250 கிராம்ஸ் அளவுக்கு. அதுவும் ஒரு கொரியருக்காக தான் பண்ணியிருந்தேன். இப்போவுமே இது ஒரு கொரியருக்காக தான். இது 300 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே டின்க்கு பட்டர் ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பண்ணது பார்த்திங்கன்னா கிளாசிக், அதாவது ப்ளெயினாக தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே நட்ஸ் தூவிக்க போகிறேன். அது அவ்வளோதான். கிராம்ஸுமே கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 300 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌனி செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 112 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாக்லேட் எடுத்து வச்சிட்டோன்னா சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ நான் அப்படி சாப் பண்ணி வைக்கும்போது மெல்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாகவே மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம மறந்து போய் அப்படியே வச்சிட்டோம்னாக்கா அது ரொம்ப லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு மெல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம அப்படியே ஃபுல்லாகவே கூட சாப் பண்ணாமல் வச்சிடலாம். இப்போ இந்த சாக்லேட் கூட 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டரையும் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெசிபி செய்ய ஆரம்பிக்கும் போதே டின்னுக்கு பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி இப்போ ஆற வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பாக எக்கும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 தடவை நம்ம ஒரு ரெசிபி பேக்கிங் ரிலேட்டடாக செய்ய போகிறோம் அப்படின்னா செய்யும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ இதை தான் பண்ணிவிட்டு இதை தான் செய்யும்போது கரெக்டாக இருக்கும், டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பழக்கம் வந்துடும். இன்றைக்கி எக்கு பார்த்திங்கன்னா 46 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி அதாவது மெஷர் பண்ணி எடுக்கல. ஒரு எக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 1 கிராம் 2 கிராம்ஸ் அதாவது 4 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பெருசாக டிஃபர் ஆகாதனால ஒரு எக்கு அப்படியே நான் உடச்சி எடுத்துக்கிட்டு சர்க்கரையும் 68 கிராம்ஸ் அளந்து வச்சுருந்தேன். ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் இப்போ எக்கையும் சுகரையும் நல்லா ஒரு 80 to 90% கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் சாக்லேட் மிக்சரை இந்த எக் மிக்சர் கூட சேர்த்துட்டு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி இதுக்கு ஒரு எக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதே ப்ராப்பராக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன்னா என்ன பண்ணுவோம்னா ஒயிட்டு எல்லோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லிக்விட் கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போது குக்கீஸ்லாம் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும். அப்படியே டேரெக்டாக ஒரு எக்கு ஃபுல்லாக சேர்க்க முடியாது. இப்போ கம்மி அளவுக்கு ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்குலாம் பிஸ்கெட் செய்ய போகிறோம், குக்கீஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா எக்கை அப்படியே சேர்க்க முடியாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணி கிராம்ஸாவோ இல்லை ஸ்பூன்ஸ்லேயோ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம எக்கை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். முட்டையும் சர்க்கரையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிக்சர் கூட இப்போ சாக்லேட் மிக்சரையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. எக்கையும் சர்க்கரையும் ஒரு 90% அளவுக்கு கரைச்சி எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த சாக்லேட் கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு 10% நல்லாவே கரைஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் 55 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 தடவையாக நான் சேர்த்து நல்லா ஸ்லீவ் பண்ணிவிட்டு 2 தடவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸில் ப்ரௌனி செஞ்சு பாருங்கள், நல்லா ப்ராப்பராக வரும். அப்படி இல்லைனாக்கா நான் 250 கிராம்ஸ்லேருந்தே ரெடி பண்ணி தருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்கள். இதுலையே 3 வேரியேஷன்ஸ்னால் வச்சுட்டேன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. ப்ரைஸுமே வேரியேஷன் ஆகும். நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க செய்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ப்ராஃபிட் வைக்கல. சரி ஓகே செய்வோம் அப்படின்றனால ரொம்ப ப்ராஃபிட் வச்சுலாம் நான் செய்யலை, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் செய்கிறேன். கிளாசிக்னால் ப்ளெயின் ப்ரௌனியாக இருக்கும், நட்ஸ் போட்டது, அப்படி இல்லைனா சாக்லேட், இந்த மாதிரி 3 வேரியேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஷிப்பிங் சார்ஜ் தனியாக தாங்க வரும், ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸில் இருந்தது, இப்போ 50 ருபீஸ் வந்திருக்கு. நம்ம 1 kg வரைக்கும் பர் கேஜிக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வெனிலா எசன்ஸ் 3 இல்லைன்னா 4 ட்ராப் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டின்னில் போர் பண்ணிடலாம். இப்போது அவன்லேயும் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கழித்து ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்ல. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாக தான் ஆகும். அது அவனை பொறுத்து மாறலாம். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இன்றைக்கி ப்ரௌனிக்கு மேலே பொடியை நறுக்குன நட்ஸ் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு மைதா கோதுமை மாவு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாக்க கருப்பு கவுனி ரைஸ்லேயும் ப்ரௌனி ரெடி பண்ணி தருவேன். அதையும் நீங்கள் 250 கிராம்ஸ்லேருந்தே வாங்கிக்கலாம். நீங்கள் அதுவே சிறுதானியத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் திணை இல்லைன்னா கம்பு, இது 2 தாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. மற்ற சிறுதானியங்கள் விட
கம்போ இல்லைன்னா திணை மாவுலேயோ செய்யும்போது நல்லாயிருக்கு. அதே போல் கம்பு மாவு இல்லைன்னா திணை மாவு இது ரெண்டில் ஏதோ ஒரு மாவு யூஸ் பண்ணி மில்லட் நானகத்தாயும் நான் ரெடி பண்ணி தரேங்க. என்கிட்ட அப்பா ஏன்னா வீட்டில் தான் நான் மாவு ரெடி பண்ண போகிறேன். அதனால் அந்த என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் மில்லட் நானகத்தாய் ஏதாவது நெய் பிஸ்கெட் கேட்கும்போது அந்த 2 மாவில் ஏதாவது ஒரு மாவு யூஸ் பண்ணி அதுவும் ரெடி பண்ணுறேன். அதுலேயுமே சாக்கோ சிப் இல்லைன்னா டியூட்டி ஃப்ரூட்டி எது நீங்கள் இல்லைன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வச்சு எது தேவையோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டின்னில் ஊற்றியாச்சு. கடைசியாக நட்ஸ் மேலே தூவிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க நம்மளோட ஃபட்ஜி ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி வந்துடும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. இப்போ பட்டர்னால் பட்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பட்டரை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கெலாம் பியூரான பட்டர் கிடைக்கும். எந்த பிராண்டடும்லாம் போல் எங்களுக்கு பால் பண்ண பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அது சுத்தமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சுத்தமான வெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரௌனியுமே செய்கிறது. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டின்னை அவனோட மிடில் ரேக்கில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா டைம் முடிஞ்ச டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாங்க. நம்ம அவன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னாக்கா உள்ளே எல்லாமே ட்ரை ஆகிடும். உள்ளே கொஞ்சமாவது மாய்ஸ்டாக இருந்தால் தான் அந்த ப்ரௌனி நல்லாயிருக்கும். அதனால் அந்த டைம் முடிஞ்ச டக்குன்னு எடுத்துடணும் வெளியில். இப்போ அது ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுட்டு கிளிங் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாக்ஸில் வச்சு அடுக்கிக்கிறேங்க. கிளிங் ரேப் பண்ணும்போது தான் அது வெளியில் சென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கிளிங் ரேப் பண்ண அந்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் வச்சுட்டு கொரியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய் பாய்.